தற்போது நடந்துள்ள 2026ஆம் ஆண்டினுடைய தேர்தல் களத்தில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார். தவிக தலைவர் விஜய் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன, ஆட்சி அமைக்கக்கூடிய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க இதுல தெரிந்து கொள்ளலாம். அதாவது தவிக தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு நிறைய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்ன மாதிரியான சவால்களை அவர் எதிர்கொள்ள போறாரு, என்ன மாதிரியான சூழ்நிலைகளை சந்திக்க போறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிந்து கொள்ளுங்க. தவிக தலைவரான விஜய் அவர்கள் தற்போது நடந்துள்ள தேர்தலில் பார்த்தீங்கன்னா 108 இடங்களை பிடித்திருக்கிறார். இந்த 108 இடங்களும் தவிக தலைவர் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் சீட்டில் உட்காருவதற்கு பத்தாது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு மொத்தமாக 118 சீட்டுகள் அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது முதலமைச்சர் ஆகுவதற்கு 118 சீட்டுகள் கண்டிப்பாக அவசியமாகவே சொல்லப்படுது. ஸோ இவருக்கு மீதமுள்ள 10 சீட்டுகளுக்கு இவர் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள போறாரு, ஸோ எந்த அரசியல் கட்சியிடம் இவர் கூட்டணி வைத்திருக்க போகிறார் அப்படிங்கிறத நாம கண்டிப்பா தெரிந்து கொள்வது அவசியம். ஸோ தவிக தலைவர் விஜய் அவர்கள் இப்போ சந்திக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, இப்போ சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க இந்த வீடியோல தெரிந்து கொண்டு பயனடையலாம். தமிழக அரசியலில் அரை நூற்றாண்டு கால இருமுனை போட்டியை உடைத்து வெற்றி பெற்றுள்ள விஜய்க்கு இனி வரும் காலம் ஒரு முழு கிரீடம் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது விஜய் அவர்களுக்கு என்னதான் ஜெயிச்சு வெற்றி பெற்றாலுமே அந்த சீட்டில் உட்காரும் பொழுது அவர்களுக்கு முழு கிரீடம் போல ஒரு பதவி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதனால அவர் சந்திக்க போகிற முக்கிய பிரச்சனைகள், ஆட்சி அமைப்பதற்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். விஜய் அவர்கள் சந்திக்க போகக்கூடிய அரசியல் சவால்கள், இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை அவர் எதிர்கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் முறையாக களத்தில் இறங்கி முதல் விஷயத்துல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவராக தவிக தலைவரை நாம சொல்லலாம். அனைவரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு மாற்றமாகவே இந்த தேர்தல் களமானது கண்டிப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தேர்தல் களம் பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்கக்கூடிய ஒரு தேர்தல் களம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே தவிக தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று அனைவருடைய மனதில் இடம் பிடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே அரசியல் களம் அப்படின்னு பார்க்கும்போது 108 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு புதிய கட்சியை வழிநடத்துவது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அமைச்சரவையை அமைப்பதில் தொடங்கி அனுபவம் வாய்ந்த IAS அதிகாரிகளுடன் இணைந்து செயல்படுவது வரை அவருக்கு பெரும் சவால் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. தவிக தலைவர் எதிர்கொள்ளக்கூடிய நெருக்கடிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகளுடைய நெருக்கடி இதுல நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த நேரத்துல அவர்கள் அனுபவம் கொண்ட திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெருங்கட்சிகளும் பார்த்தீங்கன்னா விஜயின் அரசுக்கு சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கடும் நெருக்கடி கண்டிப்பாக கொடுப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது விஜய் அவர்கள் ஜெயித்தது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா முதல் களத்திலே முதல் வெற்றியை சந்தித்திருக்கக்கூடிய இவர் பார்த்தீங்கன்னா எதிரெதிரே இருக்கக்கூடிய 2 பெரும் கட்சிகளை கண்டிப்பாக சமாளிப்பது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த 2 பெருங்கட்சிகளும் பார்த்தீங்கன்னா தவிக தலைவர் விஜய் அவர்களுக்கு பெரும் நெருக்கடிகளை கொடுப்பதாகவே எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவருக்கு வரக்கூடிய நெருக்கடிகளையும் சவால்களையும் எப்படி தவிக தலைவர் சமாளித்து மீண்டும் வருவார் அப்படிங்கிறத கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்வது அவசியங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அனைவரும் பேசக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே நாம பார்க்கலாம். அதாவது தேர்தல் விஷயத்தை பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் பேசக்கூடிய ஒரு விஷயமாகவே இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் தவிக தலைவர்களுக்கு என்ன மாதிரியான நெருக்கடியை கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக நிர்வாக குறைகளை சுட்டிக்காட்டி மக்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வெவ்வேறு பின்னணிகளில் இருந்து வந்த 108 MLA-களையும் ஒன்றாக வைத்திருப்பது ஒரு பெரிய சவாலாக நிச்சயமாக தவிக தலைவர் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகிறது. இது மட்டுமில்லாமல் குதிரை பேரம் அல்லது அதிருப்தி காரணமாக கட்சி பிளவுபடாமல் காக்க வேண்டியது ஒரு பொறுப்பாகவே விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஆட்சி அமைப்பது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி மற்றும் பெரும்பான்மை இதில் இருக்குதா அப்படின்னு பார்க்கும் பொழுது
தமிழக சட்டமன்றத்தில் மொத்தம் 234 இடங்கள் இருக்கிறது. ஆட்சி அமைக்க தேவையான மாயின் என்னன்னு பாத்தீங்கன்னா 118 சொல்லப்படுது. தாவேக தலைவர் அவர்கள் 108 இடங்களை பெற்றுள்ள இந்த நிலையில இன்னும் 10 இடங்கள் அவருக்கு ஆதரவாக கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா தாவேகாவின் வெற்றியால் மற்ற திராவிட கட்சிகளின் கூட்டணி சிதறி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால சில சிறிய கட்சிகள் அல்லது சுயேட்சை வேட்பாளர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவளிக்க கண்டிப்பாக முன்வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு விஜய் கட்சியுடன் இணைவது நிறைய பேர் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அதுபோலவே தொங்கு சட்டமன்றமானது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாத நிலையில ஆளுநர் தனிபெரும் கட்சியான தாவேகாவை ஆட்சி அமைக்க கண்டிப்பாக அழைக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் விஜய் தனது பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. நிர்வாக சவால்கள் மற்றும் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைத்தவுடன் அவர் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அழுத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகத்தின் கடன் சுமை மற்றும் நிதி பற்றாக்குறையை சமாளித்து தனது புதிய திட்டங்களுக்கு நிதி திரட்டுவது விஜய் அவர்களுக்கு பெரிய சவாலாக கண்டிப்பாக இருக்குங்க. இளைஞர்கள் மாற்றத்தை விரும்பி வாக்களித்துள்ளதால் அவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது மற்றும் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா மாற்று அரசியல் என்று முழங்கிய விஜய் அவர்கள் தனது அமைச்சரவையிலும் நிர்வாகத்திலும் எவ்வித ஊழல் புகாரும் வராமல் பார்த்து கொள்வது முக்கியமாகவே சொல்லப்படுது. ஒரு சிறிய சர்க்கிள் கூட எதிர்கட்சிகளுக்கு பெரிய ஆயுதமாக நிச்சயமாக மாறுங்க. ஸோ இந்த மாதிரி அனைத்து சவால்களையும் கண்டிப்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவாலாக இருக்கிறது. தலைவருடைய உண்மையான வெற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெறும் 2 ஆண்டுகளில் ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. தேர்தல் வெற்றியை விட ஆட்சி நிர்வாகத்தில் சாதிப்பதே ஒரு தலைவரின் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. 108 இடங்களை பெற்றுள்ள தாவேகா தலைவர் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் போது மிகவும் நிதானமாகவும் அனுபவம் வாய்ந்த ஆலோசகர்களின் துணையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். தமிழக மக்கள் அளித்துள்ள இந்த அரிய வாய்ப்பை அவர் தக்க வைத்துக் கொள்வது முக்கியமாகவே சொல்லப்படுது. தற்போது வெற்றி பெற்றுள்ள தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இந்த தேர்தல் களத்துல அதாவது வெற்றி பெற்ற பிறகு என்ன மாதிரியான சவால்களை அவர் சந்திக்க போறாரு அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல தெரிந்திருப்போம். மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.